சென்னை மதிமுக அலுவலகத்தில் அதன் பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தமிழகம் மதுவின் பிடியிலும் போதைப் பொருளின் பிடியிலும் இளைய தலைமுறை மாணவர்கள் சிக்கி அதன் விளைவாக எண்ணற்ற குடும்பங்கள் நாசமாகி கொண்டிருக்கின்றன. அண்மையிலே நடைபெற்ற கொடூரமான செயல் கோவையிலே அந்த பெண்ணினுடைய அவரை நேசிக்கிற அந்த இளைஞன் தாக்கப்பட்டு அந்த பெண்ணை தூக்கி கொண்டு போய் மிக கொடூரமான முறையிலே சிதைத்திருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையினர் 24 மணி நேரத்திற்குள் அந்த 3 கயவர்களையும் கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் தப்ப முயன்ற போது அதை தடுத்த நேரத்தில் துப்பாக்கிச் சூடு நடந்திருக்கிறது. இந்த போதைப் பொருள் விநியோகம் என்பது கல்லூரிகள் பள்ளிகளுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கடைகளிலேயே கிடைக்கிறது. பெற்றோர்களுக்கு என்ன தெரியும்? அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆக மாணவர் தலைமுறை இதிலே வெகு கொடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த மதுவை எதிர்த்து பிரச்சாரம் செய்துதான் உவரியிலே இருந்து மதுரைக்கும், கோவளத்திலே இருந்து மறைமலை நகருக்கும், பொள்ளாச்சியிலே இருந்து ஈரோட்டுக்கும் ஆயிரக்கணக்கான தோழர்களோடு நடைபயணமாக சென்றபோது அரசியல் பேசாமல், எங்கள் கட்சிக்கு ஆதரவு என்று ஒரு வார்த்தை சொல்லாமல் சென்றபோது ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் வயல்வெளிகளிலே, காடுகளிலே, புஞ்சைகளிலே, தோட்டங்களிலே வேலை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் உச்சி மண்டையை பிளக்கிற வெயில் வேளையில் மணிக்கணக்காக வந்து அந்த சாலை ஓரத்திலே காத்திருந்து, ஐயா எப்படியாவது இந்த டாஸ்மாக் கடை, ஒயின் ஷாப், மதுக்கடைகளை ஒழிச்சிருங்க ஐயா, எங்க பொம்பளை பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு நாங்க பத்திரமா இருக்க முடியல, வேலைக்கு வந்தா பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு போறதுக்கு நாங்க பயப்படுறோம், எந்த நேரம் என்ன நடக்குமோன்னு தெரியல என்று இதை ஒழிக்கணுங்கிறதுக்காக நீங்க நடந்து வர்றீங்கக்காகத்தான் நாங்க இந்த வெயில வந்து காத்திருந்து வரவேற்கிறோம்னு சொன்னாங்க. அந்த போராட்டம் நடந்தவருடைய பின்னணியில தான் எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையை அகற்றணும்னு ஊராட்சி மன்றத்திலே போட்ட தீர்மானத்தில்